Decode the world unfiltered. To get to any of us, you will have to get through all of us. அமெரிக்காவில் நடைபெற்ற தேர்தல்களில் ஜனநாயக கட்சி வேட்பாளர்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது ட்ரம்ப்புக்கு பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். ட்ரம்ப்போட பரம எதிரியாக பார்க்கப்படுற ஜோரான் மம்தானி நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். அவருடைய தேர்வு அப்படிங்கிறது இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கு. ஏன்னா இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒருத்தர் முதல் இஸ்லாமியர் அங்கே மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. இளவயது கிட்டத்தட்ட 117 ஆண்டுகளுக்கு பிறகு இளவயது ஒரு மேயர் அப்படின்னு பல முதல் விஷயங்கள் அவருக்கு இருக்குது. அதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். வெர்ஜீனியா மாகாணத்தை குடியரசுக் கட்சிகிட்டேருந்து ஜனநாயக கட்சி தட்டி பறிச்சிருக்கு. அதே போல் நியூஜெர்சி மாகாணத்தை ஜனநாயக கட்சி தக்க வச்சுட்டு இருக்குது. இந்த தேர்தல் தோல்விகள் அப்படிங்கிறது அதிபர் ட்ரம்ப்புக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுது. ட்ரம்ப்போட எச்சரிக்கையை மீறி 50% நியூயார்க் மக்கள் மம்தானிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மும்முனை போட்டி நிலவிய நியூயார்க் மேயர் தேர்தலில் மேயர் வேட்பாளராக மம்தானி அறிவிக்கப்பட்ட முதலாகவே அவர் மேலே கடுமையான விமர்சனங்களை ட்ரம்ப் முன் வச்சுட்டு இருந்தாரு. உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே நம்ம 3 காணொலிகளில் இது பற்றி நம்ம பார்த்துருக்கோம் விரிவாகவே. பார்க்கவே படுபயங்கரமாக இருக்கிறார், அவருடைய குரல் கரகரப்பாக இருக்குது, மம்தானி புத்திசாலி இல்லை, யூதர்களுக்கு எதிரானவர் அப்படின்னு தனிப்பட்ட வகையில் மம்தானியை இழித்தும் பழித்தும் பேசி வந்தவர் தான் ட்ரம்ப்பு. கம்யூனிஸ்ட் பைத்தியக்காரன் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கடுமையான விமர்சனங்களை எல்லாம் மம்தானியை நோக்கி அவர் வச்சிருந்தார். ஜோரான் மம்தானியுடைய கொள்கைகள் காரணமாக நியூயார்க் நகரம் மீண்டு வர முடியாத நிலைக்கு செல்லும் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார். மம்தானி வெற்றி பெற்றால் நியூயார்க் நகரம் முழுமையான பொருளாதார மற்றும் சமூக பேரழிவை சந்திக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருந்தார். ஒருவேளை மேயரா மம்தானி தேர்ந்தெடுக்கப்பட்டால் நியூயார்க் நகரத்திற்கு எந்த விதமான நிதியும் மத்திய அரசாங்கத்திலேருந்து ஃபெடரல் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்காது அப்படின்னு எச்சரிக்கையெல்லாம் கொடுத்திருந்தார். ஆனால் ட்ரம்ப்போட பேச்சுக்கு மக்கள் செவிசாய்க்கவில்லை அப்படிங்கிறது தான் தேர்தல் முடிவுலாம் சொல்லுது. ஏற்கனவே கருத்து கணிப்புகளில் அவர் தான் முன்னணியில் இருந்தார். இப்போ வெற்றியாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கார். இந்த தேர்தலில் 20 லட்சம் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. 1969ஆம் ஆண்டுக்கு பிறகு நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் பதிவான அதிகபட்ச வாக்குகள் அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 117 ஆண்டுகளுக்கு பிறகு நியூயார்க் நகரம் இள வயதிலான மேயர் ஒருத்தரை பெறுகிறது. நியூயார்க்கினுடைய முதல் இந்தியா வம்சாவளி மேயர், முதல் இஸ்லாமிய மேயர், ஆப்பிரிக்காவில் பிறந்த முதல் மேயர் அப்படின்னு பல முதல்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் மம்தானி. வரலாற்று வெற்றியை பதிவு செய்த பிறகு ஜோரான் மம்தானி புரூக்ளினில் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் பேசுகிறாரு. அப்போ அவருடைய எழுச்சி உரை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு எல்லோரையும் ஈர்க்கக்கூடியதாக மாறி இருந்துச்சு. அந்த பேச்சில் அதிபர் ட்ரம்ப்புக்கு சில சவால்களையும் விடுத்தார். நான் இளையவன், முஸ்லிம், ஜனநாயக சோஷலிஸ்ட் அப்படின்லாம் சொன்ன மம்தானி இவை அனைத்திற்கும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சார் அழுத்தமாக. நியூயார்க் குடிபெயர்ந்தவர்களுடைய நகரமாகவே இருக்கும், குடிபெயர்ந்தவர்களால் கட்டப்பட்ட நகரம், குடிபெயர்ந்தவர்களால் இயக்கப்பட்ட நகரம், இன்று முதல் ஒரு குடிபெயர்ந்தவரால் வழிநடத்தப்படும் அப்படின்னு ட்ரம்ப்போட கொள்கைகளுக்கு எதிர்மறையான கருத்துக்களை துணிச்சலாக முன்வைத்திருக்கிறார் ஜோரான் மம்தானி. மைக்ரன்ஸை பற்றி ட்ரம்ப் அவருடைய 2வது ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நிறைய பேசிட்டு இருக்காரு. அப்போ இந்த மைக்ரன்ஸோடைய பிரதிநிதியாக நான் இங்கே இருக்கிறேங்கிற மாதிரி ஜோரான் மம்தானுடைய ஒரு பேச்சு அங்கே அமைந்திருந்துச்சு. இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருடைய புகழ்பெற்ற சுதந்திர உரையான டைரிஸ் வித் டெஸ்டினியிலிருந்து ஒரு பகுதியை கூட மம்தானி மேற்கோள் காட்டியிருக்காரு. வரலாற்றில் எப்போதாவது ஒரு முறை வரக்கூடிய தருணத்தில் நாம் பழமையிலிருந்து புதியதற்கு அடியெடுத்து வைக்கிறோம். ஒரு சகாப்தம் முடிவடையும் போது நீண்ட காலமாக அடக்கப்பட்ட ஒரு தேசத்தினுடைய ஆன்மாவுக்கு வெளிப்பாடு கிடைக்கும். இன்று இரவு நாம் பழமையிலிருந்து புதுமைக்கு அடியெடுத்து வைக்கிறோம் அப்படின்னு அந்த பேச்சினுடைய சுருக்கத்தை அவர் குறிப்பிட்டாரு. I think of the words of Jawaharlal Nehru. A moment comes but rarely in history when we step out from the old to the new, when an age ends and when the soul of a nation long suppressed finds utterance. Tonight we have stepped out from the old into the new. மம்தானி தன்னை நோக்கி விடுத்த நேரடி சவாலுக்கு ட்ரம்ப் ஒரு மறைமுகமான பதிலை கூட வெளியிட்டிருக்கிறாரு. மம்தானி தன்னுடைய வெற்றி உரையில் ட்ரம்ப்பை நோக்கி சத்தத்தை அதிகரியுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுக்கு அண்ட் ஸோ இட் பிகின்ஸ், அதாவது இப்போதே தொடங்குகிறது அப்படின்னு தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் குறியீட்டு செய்தியை பதிவு செய்திருக்கிறாரு ட்ரம்ப். மம்தானி ஒரு ஜனநாயக சோஷலிசவாதி அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பெரும் எதிர்பார்ப்போட மேயராக பொறுப்பேற்கிறார்.
ட்ரம்ப்புக்கு டஃப் கொடுக்கக்கூடிய இந்த மம்தானி யார் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக பார்த்தலாம். ஏற்கனவே நம்ம நிறைய டீகோடில் 3 காணொலிகள் பார்த்துருந்தாலும் இப்போ புதிதாக பார்க்கிறவர்களுக்காக ரொம்ப சுருக்கமாக. ஜோரான் மம்தானி உகாண்டாவினுடைய கம்பாலாவில் பிறந்தவர். தாயார் மீரா நாயர். மும்பை தெருக்களில் வாழக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய சலாம் பாம்பே திரைப்படத்தை இயக்கியவர். 1988ஆம் ஆண்டு சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்படத்திற்கான ஆஸ்கார் விருதுக்கு இந்த படம் பரிந்துரைக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களில் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். தந்தையார் மஹ்மூத் மம்தானி கொலம்பியா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர். மம்தானியினுடைய பெற்றோர் இருவருமே இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்கள். தாயார் பஞ்சாபி ஹிந்து, தந்தை குஜராத்தி முஸ்லிம். தென்னாப்பிரிக்காவுடைய கேப்டவுனில் சிறிது காலம் வசித்த மம்தானி குடும்பத்தினர் நிறவெறி தாக்குதலுக்கு பயந்து நியூயார்க் நகரத்துக்கு குடிபெயர்றாங்க. 2018ஆம் ஆண்டில் தான் மம்தானி அமெரிக்க குடியுரிமை பெறுகிறார். நியூயார்க் நகரத்தினுடைய புகழ்பெற்ற பொதுப்பள்ளியான பிராங்க்ஸ் ஹை ஸ்கூல் ஆஃப் சயின்ஸில் படிக்கிறார். அதுக்கப்புறம் மெயினில் இருக்கக்கூடிய போர்டோயன் காலேஜில் 2014ஆம் ஆண்டு ஆப்பிரிக்கன் சயின்ஸில் இளங்கலை பட்டம் பெறுகிறார். கல்லூரியில் படிக்கிறப்பவே பாலஸ்தீன சிக்கல்கள் குறித்தெல்லாம் பேசுகிறாரு. அவர்களுக்காக நிறைய சில அமைப்புகளை எல்லாம் நடத்துகிறார். இதெல்லாம் அவர் பற்றிய குறிப்புகள். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மம்தானி குயின்ஸில் வீட்டு வசதி ஆலோசகராக பணியாற்றியவர். கடனில் வீடு கட்டி வட்டி கட்ட முடியாமல் தவித்தவர்களுக்கு நிதி ஆலோசனை வழங்கி வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஹிப்ஹாப் பாடகராகவும் இருந்திருக்கிறார். 2020ஆம் ஆண்டில் அவர் நியூயார்க் மாநில சட்டமன்ற தேர்தலில் குயின்ஸ் அஸ்டோரியா பகுதியில் வெற்றி பெற்றவர். அப்போது மலிவு விலை வீட்டு வசதி மற்றும் வாடகை கட்டுப்பாட்டு தொடர்பான மசோதாக்களை நிறைவேற்ற தீவிரமாக போராடி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, வாடகை வாகன ஓட்டுநர்களுக்கு இருந்த அதிக கடன் சுமையை குறைப்பதற்கு அவங்களோட சேர்ந்து 15 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார். இந்த உண்ணாவிரத போராட்டம் வாடகை வாகன ஓட்டிகளுக்கு சுமார் 4000 கோடி ரூபாய் கடன் நிவாரணம் கிடைக்கிறதுக்கு உதவுச்சு. இதெல்லாம் மம்தானியினுடைய கடந்த காலத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கறதில்ல. நியூயார்க்கில் சில வழித்தடங்களில் பேருந்துகளை இலவசமாக இயக்கக்கூடிய திட்டத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்த முக்கிய பங்காற்றினார். மம்தானி மேயராக எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான சவால்கள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். உலகின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றான நியூயார்க் நகரத்தை ஆள்வது அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய 2வது கடினமான பணியாக பார்க்கப்படுது. முதலாவது அதிபர் ட்ரம்ப் உடனான மோதல். அதிபர் ட்ரம்ப் மம்தானியை ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு ஏற்கனவே முத்திரை குத்தி அவர் வெற்றி பெற்றால் நியூயார்க் நகரத்திற்கு வரக்கூடிய மத்திய அரசினுடைய நிதி, ஃபெடரல் கவர்மெண்ட்டினுடைய நிதி தடுக்கப்படும் அப்படின்னு பகிரமாக எச்சரிக்கை கொடுத்திருந்தார். இது நடந்துருச்சுன்னா நகரத்தினுடைய பட்ஜெட், அது மட்டும் இல்லாமல் பெரிய உட்கட்டமைப்பு திட்டங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கடுமையாக பாதிக்கப்படும். மம்தானியினுடைய பல முக்கிய திட்டங்களுக்கு நியூயார்க் ஆளுநர் கேத்தியினோட அனுமதி தேவை. குறிப்பாக பெரும் செல்வந்தர்கள் மீதான வரி உயர்வு, வாடகை கட்டுப்பாடு போன்ற திட்டங்களை கேத்தி ஆதரிக்கவில்லை. மம்தானி தன்னுடைய செயல் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஆளுநரோட கடுமையான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கலாம். மம்தானி அனைவருக்கும் இலவச குழந்தை பராமரிப்பு, இலவச பேருந்து சேவை, மலிவு விலை குடியிருப்புகள் அப்படின்னு பல முக்கியமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு. இந்த திட்டங்களுக்கு நிதி அளிக்க அவர் சொன்னபடி பெருநிறுவனங்கள், அது மட்டும் இல்லாமல் செல்வந்தர்கள் மேலே புதிய வரிகளை வெற்றிகரமாக அமல்படுத்தியாக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அமெரிக்க பொருளாதாரத்தில் நிலவக்கூடிய மந்தநிலை, பணவீக்கம், அது மட்டும் இல்லாமல் அதிகரிக்கக்கூடிய வாழ்க்கை செலவு அப்படின்னு நகரத்தினுடைய பட்ஜெட்டில் அழுத்தத்தை ஏற்படுத்தி மம்தானியினுடைய செலவின திட்டங்களுக்கு சவாலாக இருக்கலாம் அப்படின்லாம் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க. மம்தானி ஒரு இளம் தலைவர். அது மட்டும் இல்லாமல் பெரிய நகரத்தை நிர்வகிக்க நேரடியான அனுபவம் இல்லை அப்படிங்கிற ஒன்றையும் அவரை பற்றி சொல்கிறாங்க. இதற்கு முன் இந்த அளவு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி பதவியேற்றவர்கள் யாருமே இல்லை. அதனால் மம்தானியினுடைய ஒவ்வொரு நகர்வும் கவனிக்கப்படும். குறிப்பாக அதிபர் ட்ரம்போட தலையீடுகள் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அரசியல் ஆர்வலர்கள்லாம் பார்க்குறாங்க. அவருடைய முற்போக்கு ஆதரவாளர்கள் வாடகை கட்டுப்பாடு மற்றும் இலவச பேருந்து சேவை போன்ற திட்டங்கள் உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அண்மை காலமாக நியூயார்க் நகரத்தில் குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குது. மம்தானி சமூக சீர்திருத்தங்கள் மூலமாக குற்றத்தை குறைக்க பார்க்குறாரு. இது சாத்தியப்படுமா அப்படிங்கிற சந்தேகத்தையும் சிலர் எழுப்புறாங்க. நியூயார்க்கில் தஞ்சம் கோருவர், அதாவது அசைலம் சீக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வருகை அதிகரித்திருக்கிறதுனால அவங்களுக்கான தங்குமிடம், உணவு உள்ளிட்டவற்றை நகர நிர்வாகம் தான் அளிக்க வேண்டியிருக்கும். இதுவும் ஒரு பெரிய சவாலாக அவருக்கு இருக்கலாம். சுருக்கமாக, மம்தானி வரலாறு படைச்சிருக்கிறாரு. ஆனால் அவருடைய கொள்கைகளை நிஜமாக்குவதற்கு அவர் பலமான அரசியல் சக்தியினுடைய எதிர்ப்பையும், சிக்கலான நிதி சவால்களையும், மிகப்பெரிய நிர்வாக சவால்களையும் சமாளிக்க வேண்டியிருக்கும். மம்தானியினுடைய இந்த வரலாற்று வெற்றியை பார்க்கக்கூடியவங்க அவர் எதிர்காலத்தில் ஜனநாயக கட்சியினுடைய அதிபர் வேட்பாளராகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கணிக்கிறாங்க. அவர் ஒரு இளையவராக இருந்தாலும் அவருடைய அனுபவங்கள் இருந்திருக்குது. நிறைய சமூக நலத்திட்டங்களை முன்வைக்கிறாரு. வலதுசாரி அரசியலுக்கு நேர் எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறாரு. அதற்கு ஒரு ஆதரவு அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியினர் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடுறாங்க. ஏன்னா அமெரிக்கா முழுக்கவே அல்லது மேற்குலக நாடுகளில் வலதுசாரிகள் வெற்றி, தேர்தல் வெற்றி அதிகமாகுது அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த நியூயார்க் நகரத்தினுடைய மேயர் வேட்பாளராக ஒரு சோஷலிஸ்டாக, ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர், இடதுசாரி
பார்வை இருக்கக்கூடிய ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கிறார், சமூக பார்வை வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. அதனால் இதெல்லாம் அவர் சமாளிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ட்ரம்ப்போடைய எதிர்ப்புகள், ட்ரம்ப்போடைய நெருக்கடிகள் இதையெல்லாம் கடந்து நியூயார்க் நகரத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவுக்கு அவருடைய பங்களிப்பு இருக்கும் அப்படின்னு முழுமையாக அங்கே இருக்கக்கூடியவங்க நம்புகிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நியூயார்க்கை போலவே ஆளுநர் தேர்தல் நடந்த 2 மாநிலங்கள்லையும் குடியரசுக் கட்சி தோல்வியை சந்திச்சிருக்கு. இந்த தேர்தல்கள் ட்ரம்ப்புடைய 2024 2வது முறையாக அதிபரான பிறகு நடந்த முதல் முக்கிய மாநில தேர்தல்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவருக்கான ஒரு மக்கள் தீர்ப்பாகவும் இது பார்க்கப்படுது. வெர்ஜினியா ஆளுநர் பதவிங்கிறது குடியரசுக் கட்சியை சார்ந்த கிளென் யங்கோட வசம் இருந்துச்சு. தற்போது நடைபெற்ற தேர்தலில் ஜனநாயக கட்சியினுடைய அபிகேல் ஸ்பான்பர்கர் அப்படிங்கிறவர் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் வெர்ஜினியாவுடைய முதல் பெண் கவர்னர் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்கிறாரு. குடியரசுக் கட்சியிலிருந்து ஜனநாயக கட்சிக்கு இந்த மாநிலம் மாறியதுங்கிறது ட்ரம்ப் கட்சிக்கு மிகப்பெரிய அரசியல் தோல்வியாக பார்க்கப்படுது. அதே போல் நியூஜெர்சியினுடைய கவர்னர் பதவியை ஜனநாயக கட்சி தக்க வச்சிட்டு இருக்குது. ஜனநாயக கட்சியை சார்ந்த முன்னாள் விமானப்படை வீரரும் மிதவாத வேட்பாளருமான மிக்கி ஷெரில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார். நியூஜெர்சி தொடர்ந்து 3வது முறையாக ஜனநாயக கட்சியினுடைய கைகளுக்கு போயிருக்குது. இது 1961ஆம் ஆண்டுக்கு பிறகு ஜனநாயக கட்சி, அதாவது டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு கிடைச்ச அரிதான ஹேட்ரிக் வெற்றி அப்படின்னு பார்க்கப்படுது. வெர்ஜினியா, நியூஜெர்சி இந்த 2 மாநிலங்களுமே அதிக அளவில் புறநகர் பகுதிகளை கொண்டவை. 2024 அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி புறநகர் பகுதிகளில் பெற்ற ஆதரவை இந்த தேர்தலில் அவங்க இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. புறநகர் வாக்காளர்கள் ட்ரம்ப் கவனம் செலுத்தக்கூடிய குடியேற்றம் போன்ற பிரச்சனைகளை விட பொருளாதார ஸ்திரத்தன்மை, அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை செலவு, காஸ்ட் ஆஃப் லிவிங் போன்ற நடைமுறை பிரச்சனைகளுக்கு தான் முன்னுரிமை அளிச்சிருக்கிறாங்க. ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு முக்கிய புறநகர் பகுதி வாக்காளர்களை திருப்திப்படுத்தவில்லை அப்படிங்கிறது தான் இந்த தோல்வி காட்டுது. தோல்வி அடைந்த குடியரசுக் கட்சி வேட்பாளர்கள் ட்ரம்ப்புடைய மகா அரசியல் நிகழ்ச்சி நிரலை ஆதரித்தாங்க. ஆனால் மக்கள் அதனை ஆதரிக்கவில்லை அப்படிங்கிறது தான் இப்போ வெளிப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளாக இருக்குது. ட்ரம்ப் அதிபராக இருந்தபோதும் மாநில மற்றும் உள்ளூர் அரசியலில் ஜனநாயக கட்சி இன்னும் ஆதிக்கம் செலுத்த முடியும் அப்படிங்கிறது காட்டியிருக்குது. இன்னொரு முக்கியமான அம்சமாக என்ன பார்க்கப்படுது இந்த தோல்விக்கு அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஷட் டவுன். தேர்தல் நாளன்று அமெரிக்காவினுடைய ஃபெடரல் கவர்மெண்ட்டுடைய பணிகள்லாம் நீண்ட காலமாக முடக்கப்பட்டிருந்தன. இந்த ஃபெடரல் அரசாங்கத்தை நிர்வகிப்பதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் வாக்காளர்கள் மத்தியில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கையை குறைச்சி குடியரசுக் கட்சிக்கு எதிராக வாக்களிக்க தூண்டியது அப்படின்னு அரசியல் ஆய்வாளர்கள் கருதுறாங்க. 2026 இடைத்தேர்தலுக்கான ஒரு எச்சரிக்கையாகவும் இது பார்க்கப்படுது. 2025 தேர்தல் முடிவுகள் 2026 நடக்க இருக்கக்கூடிய முக்கியமான மத்திய நாடாளுமன்ற இடைத்தேர்தலுக்கு மிட்டர்ம் எலெக்ஷன்ஸ் ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுது. வெர்ஜினியா போன்ற ஒரு ஸ்விங் ஸ்டேட்டு ஏற்பட்ட தோல்விங்கிறது 2026 குடியரசுக் கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் பெரும் இடங்களை இழக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குது. மொத்தத்தில் இந்த 2 ஆளுநர் தேர்தல்களின் தோல்விகள் அப்படிங்கிறது ட்ரம்ப்பினுடைய அரசியல் பிரபலம் தேசிய அளவில் இன்னும் சவால்களை எதிர்கொள்கிறது அப்படிங்கிறதையும், ஜனநாயக கட்சி இன்னும் மாநில அளவில் வலுவாக இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக காட்டக்கூடியதாக இருக்குது. வேட்பாளராக எனது பெயர் இல்லாததே இந்த படுதோல்விக்கு காரணம் அப்படின்னு ட்ரம்ப் புதுசாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. உலக அளவில் தன்னை ஒரு பெரிய தலைவராக காட்டிக்கொள்வதற்காக எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய போர்களை எல்லாம் நான் நிறுத்துகிறேன், சமாதான தூதுவராக இருக்கிறேன், எனக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்லாம் உலகம் முழுக்க சுற்றி வரக்கூடிய ட்ரம்ப் உள்ளூரில் தன்னுடைய நிலை என்ன என்பதை மீண்டும் பார்க்க வேண்டிய ஒரு இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.